மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து 3 வீரர்கள் வெளியே செல்ல போறாங்க. இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணியும் ரசிகர்களும் ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க. 2024 ஐபிஎல் போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டனா ரோஹித் சர்மாவை விலக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை வச்சாங்க. இது மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்களுக்கு பல பேருக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயமாக பார்க்கப்பட்டது. முக்கியம் பும்ரா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா அவங்களுக்குலாம் செம கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஏற்கனவே இவங்கெல்லாம் பெரும் எதிர்ப்புல ஹர்திக் பாண்டியாவுக்கு இருந்தாங்க. இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். 3 பேரும் ஏலத்துக்கு செல்ற மாதிரி இருக்காம். 2025 ஐபிஎல் மெகா ஏலத்துல ஒரு அணி 4 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம். இதுல ரோஹித் சர்மா, பும்ரா, சூரியகுமார் யாதவ் மற்றும் ஹர்திக் பாண்டியா தேர்வு செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டது. ஆனா இதுல பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா மற்றும் ரோஹித் சர்மா இந்த 4 பேர்ல ரோஹித் சர்மா, பும்ரா, சூரியகுமார் யாதவ் இந்த 3 பேரும் அணியை விட்டு விலகி ஏலத்துக்கு செல்ல போகிறார்கள். இதுக்கான முக்கிய காரணம் சம்பளம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்பு இவங்களோட சம்பளம் ஹர்திக் பாண்டியா விட அதிகமாக இருந்தது. ஆனா ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன்ஷிப் கிடைத்த உடனே ஹர்திக் பாண்டியா அவர்களோட சம்பளத்தை உயர்த்தி விட்டாங்க. ஆனா பும்ரா அவர்களோட சம்பளத்தையும் உயர்த்தல, சூரியகுமார் யாதவ் சம்பளத்தையும் உயர்த்தல. அதனால ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், பும்ரா இந்த 3 பேரும் இந்த 2022 மெகா ஏலத்துல ஏலத்துக்கு செல்ல போகிறார்களாம். இதுல சில டைம் மும்பை இந்தியன்ஸ் அணி இவங்களை எடுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல மற்ற அணிகளும் இவங்களை எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன?